கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் தேவனை நன்றியோட துதிக்கிறேன். ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய ஆவியானுடைய சத்தத்தை எங்களுக்கு கேட்கும்படியாய் எங்களுக்கு உதவுங்க. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கும்படியாய் வருகிற பிள்ளைகளோடு கூட உடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் அருளி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக 2300 ராப்பகளுக்கு எதிராக, அந்த உபதேசத்துக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுகளிலே ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட வெளிப்படுத்துவதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன கும்பை அந்தியோகஸ் எபிஃபேனஸ் என்கிற சிரியா தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒப்பிட்டு வியாக்கியானம் செய்வார்கள். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன கும்பு அந்தியோகஸ் எபிஃபேனஸா என்பதுதான் இன்றைய நாளினுடைய பாடம். அது இல்லை என்றால் அந்த உபதேசத்தை தள்ளிவிட வேண்டும். அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி என்பதை ஆராய வேண்டும். நேரடியாக தலைப்புக்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன். நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்பில் படித்திருக்கிறோம். இந்த 2300 ராப்பகள், தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2300 ராப்பகள் உலகத்தினுடைய எந்த ராஜ்யத்திற்கும் உரிய காலம் அல்ல என்பதை தீர்க்கமாக விளங்கியிருக்கிறோம். ஆனாலும் அந்த 2300 ராப்பகலை எடுத்து அந்தியோகஸ் ராஜாவுக்கு, சிரியா தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒப்பிடுவதற்கு விழுந்து போன பாபிலோனின் பிள்ளைகள், பாபிலோனிய கிறிஸ்தவர்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அல்லாத கிறிஸ்தவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதே பிரயாசத்தை தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளும் செய்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்த போகிற மகத்துவமான உண்மை என்னன்னா, தானியேல் உடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கோம்பு அந்தியோகஸ் எபிஃபேனஸ் ராஜாவா என்பதை விளங்கிக் கொள்ள போகிறார். அவர்கள் காலத்தை எடுத்து 2300 ராப்பகள் காலத்தை எடுத்து அந்த ராஜாவுக்கு ஒப்பிடுகிறார்களே, அது சரிதானா? நமக்கு தெரியும் 2300 ராப்பகள் என்பது எந்த உலக ராஜ்யத்துக்கும் சம்பந்தமானது அல்ல என்பதை தீர்க்கமாக படித்திருக்கோம். ஆனாலும் அவர்கள் ஒப்பிடுகிறார்களே, அதை சரியாக ஒப்பிடுகிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். வசனம் தெளிவா சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, 2300 ராப்பகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி, இது அந்த அதிகாரத்தினுடைய எந்த ராஜ்யத்துக்கு தொடர்புள்ளது இல்லை. ஆனாலும் இதை எடுத்து அந்தியோகஸ் ராஜாவுக்கு ஒப்பிடுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். இந்த அந்தியோகஸ் ராஜா 175ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு வாழ்ந்து 164ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு மரித்து போனார். அவர் சிரியா தேசத்தினுடைய 8வது ராஜா. அவர் 167 கிறிஸ்துவுக்கு முன்பு ரோமர்களுடைய ஒடுக்கலினாலே தன்னுடைய கலாச்சாரத்தை அங்கே பரப்ப முடியாத ஒரு நிலை உண்டான பொழுது, எகிப்திலே அவர் கலாச்சாரத்தை பரப்ப முடியாத ஒரு நிலை உண்டான பொழுது, அவர் எருசலேமில் போய் யூதர்களுக்கு எதிராக தன்னுடைய கலாச்சாரத்தை அங்க பரப்ப பிரயாசப்பட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டுல? 164ஆம் ஆண்டுல. 167ஆம் ஆண்டுல. 160 கிமு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும். 167, 166, 165, 164, 64 இறந்துட்டார். 167ல எருசலேமில் உள்ள ஆலயத்தின் பலிபீடத்திலே அவர் பன்றியை கொண்டு பலியிட்டார். அந்த ஆலயத்தை அசுசிப்படுத்தினார். ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடாது என்று சொன்னான்.
இப்படி யூத கலாச்சாரத்தை ஒடுக்கிவிட்டு தன்னுடைய கலாச்சாரத்தை, தன் தேசத்துடைய கலாச்சாரத்தை அங்க புகுப்பதற்கு, தன் தேவனை வணங்குவதற்கு அந்த ஜனங்களை வலியுறுத்துவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். நிச்சயமான உண்மை, சரித்திரத்தின் உண்மை. எப்போ அப்படின்னு சொன்னா 167ஆம் ஆண்டுல, கிறிஸ்துவுக்கு முன்பு 167ஆம் ஆண்டுல. அவர் 164ஆம் ஆண்டுல மரித்து விடுகிறார். அப்போ 160 164ஆம் ஆண்டு வரைக்கும் இங்க கணக்கு போட்ட அதிகப்படியா காலம் எடுக்கணும் 4 வருஷம் எடுக்கலாம். குறைவான காலம் எடுக்கணும் 3 வருஷம் எடுக்கலாம். சரி, நம்ம 4 வருஷம் எடுக்க வேண்டாம், 3 வருஷம் வேண்டாம். இந்த கணக்குல இருக்கிற 2300 ராப்பகல் அத 360 வகுத்தீங்கன்னா 6 வருஷமும் 4 மாதங்களும் அங்கே உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். எத்தனை வருஷம் அந்த இவங்க வியாக்கியானத்தின்படி அந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் ராஜா பரிசுத்த ஸ்தலத்தை அசிங்கப்படுத்திருக்கணும், அசூசிப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 6 வருஷமும் 4 மாதங்களும் ஏறக்குறைய சில நாட்கள் முன்ன பின்ன இருக்கும். இவர்கள் இந்த 2300 ராப்பகல அப்படியே எடுத்து படித்தார். ஆனா 167ஆம் ஆண்டுல தான் அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பலிபீடத்தை அசுசிப்படுத்தி இருக்கிறார். 164ஆம் ஆண்டு மரித்து விட்டார். அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் தான் வரும். 6 ஆண்டு வரல, 6 ஆண்டு 4 மாசமும் வரல. இந்த கால தரிசனத்தை ஆன்டியோகஸ் எபிஃபனஸுக்கு ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டவர்கள், இந்த சின்ன கொம்பு அந்தியோகஸ் ராஜாவைத்தான் குறிக்கிறது என்று நம்பியவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, காலக்கணக்கு சரி வரலையே, அதனால என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுல 2300 ராப்பகல் மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்குது. அவங்க மனசுல ஒரு எண்ணம் உண்டாகுது பாருங்க, மார்னிங் ஈவினிங் இருக்கு, அதனால நம்ம 2300 ராப்பகல 2ஆல வகுத்துறணும். 2ஆல வகுத்துட்டா 3 வருஷமும் 2 மாசம் தான் வருது, ராஜா காலத்துக்குள்ள அடங்கி வந்துருதுப்பா. இப்படி ஒரு கணக்கை போடுவதற்கு உந்தப்பட்டார்கள் என்பது ஆச்சரியமான ஒன்று. வேதத்தில் எங்கேயும் சான்று கிடையாது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு நாள் என்று கணக்கெடுப்படுகிறது. ஒன்று அதை ஒரு நாளாக கணக்கெடுத்திருக்க வேண்டும். ஆனா அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தத்துவத்தை உண்டாக்கினார்கள். வேதாகமத்தில் இல்லாத ஒரு தத்துவம். மார்னிங் அதான் எப்படி எடுத்திருக்காங்க, 2300 வகுத்தல் மார்னிங் பிளஸ் ஈவினிங், 1 பிளஸ் 1 2, 2300 வகுத்தல் 2. வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது இப்படி ஒரு கணக்கு போடுறது. ஒன்னே ஒண்ணுதான் அவங்க மனசுல, அந்தியோகஸ் ராஜாவை நம்ம படிச்சோம், அவன் எருசலேமை அசுசிப்படுத்தி இருக்கிறான், இந்த சம்பவங்கள்லாம் அது கரெக்டா நடந்திருக்கிறது, அப்ப இவன் தான் அவ கால கணக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு புகுக்கணும் அப்படிங்கிறத 2ஆல வகுத்தாங்க. அதுதான் உண்மை. சரி, 2ஆல வகுத்தாங்களா, 1150 எடுத்துட்டாங்களா, அதையாவது அந்த ராஜாவினுடைய காலக்கணக்குல கொண்டு சேர்த்து காட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா 167ஆம் ஆண்டிலே அவர் எருசலேமுக்கு அந்த பலிபீடத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார் என்கிற சரித்திர சான்று இருக்கிறது. ஆனா எந்த மாதத்துல எந்த தேவை செய்தார் என்கிற சரித்திர சான்று கிடையாது. 164ஆம் ஆண்டில ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளாக ஒரு மரித்திருக்கலாம் என்கிற ஒரு சரித்திர சான்று இருக்கிறது. ஆனா எந்த மாதத்துல எந்த தேவையில மரித்தார் சான்று கிடையாது. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக வெளிப்படுத்தி வைத்திருப்பாரை தவிர இப்படி யூகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படி விளக்குவதற்கு அல்ல. 6 நாட்களிலே இப்ப உள்ளவங்க இல்ல, 6 நாட்களில் அப்படிப்பட்ட விளக்கம் எடுத்தவர்களை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள், தரிசனத்தை எப்படியாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனா அந்த பிரயாசம் அதுக்குரிய காலம் இல்லை, அது அறிய வேண்டிய காலம் இல்லை. ஆகையால அவர்களுடைய பிரயாசத்தினால அறிவதை ஆண்டவர் விட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி தம்மை அவர்கள் தேவனுக்குள் வைத்துக் கொண்டாரை தவிர அவர்களை உதாசீனப்படுத்த. ஆனா
அதே விளக்கத்தை தவறான விளக்கம், இது தப்பு, இப்படி வகுத்துலாம் போட முடியாது. ஆண்டவர் ஒரு கால தரிசனத்தை வெளிப்படுத்தினார், அது துல்லியமா நிறைவேற சொல்வாரு. இங்க இதை நாளாக எடுத்து நான் விளக்கம் கொடுத்தேன்னு சொன்னா அந்த சரித்திரத்துல அந்த சான்று இருக்கும், இந்த நாள்ல தொடங்கி இந்த நாள்ல முடிகிறது என்று சொல்லி. அந்த சான்று இதுல கிடையாதுங்க, இந்த சான்று இதுல கிடையாதுங்க. அப்போ 2300 ராப்பகலை எடுத்து கஷ்டப்பட்டதாவது அந்தியோக்கஸ் ராஜாவுக்குள்ள சேர்த்துறணும்னு பிரயாசப்பட்டாங்க இல்லீங்களா? அது தவறான வியாக்கியானம் என்பதை பிற்காலத்தில் உணர்ந்து கொண்டார்கள். சரிங்களா? இன்னைக்கு அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அது தப்பு அப்படின்னு பிற்காலத்துல உணங்கிவிடுவாரு. அப்போ 2300 ராப்பகல அந்தியோக்கஸ்க்கு ஒப்பிட பிரயாசப்படுகிறவர்கள் எந்த விதத்திலும் சரியான கணக்கை காட்ட முடியாது. சரியான கணக்கை காட்ட முடியாத ஒரு தரிசன விளக்கம் தேவனுடையதாக இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஒழுங்கின் கிரகமானவர், குழப்பமில்லாதவரை தெளிவாக வெளிப்படுத்துகிறவர். இங்க 4 கணக்கு நீங்க எடுத்து போட சொன்னா சரித்திரத்தை சரியாக பார்க்க முடியல. ஆகையினாலே அந்த கணக்கு தப்பு. இதற்கு மேல கடந்த வகுப்புல 2300 ராப்பகல் எந்த நிலையில உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு உரியது அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். சரித்திரத்தில் படிச்சுன்னு சொன்னா இந்த காலக்கணக்கு எப்படியாவது உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு புகழ்த்துக் கொள்வதற்கு அனைவர் பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. 2300 ராப்பகலுக்கும் உலக ராஜ்யங்களுக்கும் தொடர்பு கிடையாதப்பா. நீங்க அந்தியோக்கஸ்க்கு ஒப்பிட்டேன்னு சொன்னா அது இப்போ அவங்களோட குறை சொல்லு. இன்னும் இவ்வளவு வெளிப்பாடுகள் வந்த பிறகும், இவ்வளவு தெளிவான காரியங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகும் அதை கொண்டு ஒரு உலக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டே அப்படின்னு சொன்னா, அதுவும் அந்தியோக்கஸ் ராஜாவுக்கு ஒப்பிட்டேன்னு சொன்னா ஒரு தரிசன விளக்கு தவறு. அது முழுமையாக அது குழப்பம் இருக்கிறது, தெளிவில்லாமல் இருக்கிறது. சரி, இது ஒரு பாயிண்ட். அந்தியோக்கஸ் ராஜா இல்ல. சரி, இந்த ராஜ்யத்தினுடைய தோற்றத்தை பார்ப்போம். தரிசனத்தை வாசிச்சுன்னா அது எப்படி தோன்றுகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றில் இருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் வந்து மிகவும் பெரிதாயிற்று. இப்போ இங்க 2 காரியங்கள் இருக்கிறது. இந்த கொம்பு புறப்பட்டது, அவைகளில் இருந்தது புறப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இந்த அவைகளில் அப்படிங்கிறது மேல சொல்லப்பட்டிருக்கிற 4 கொம்பா இல்ல மேல சொல்லப்பட்டிருக்கிற 4 திசைகளா, 4 காட்சிகளா? இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்கிறதுக்கு நான் இப்ப கொடுக்கிற விளக்கம் அவசியம் இல்லை. ஆனாலும் சூழ்ச்சிக்காரனும் தந்திரக்காரனும் வஞ்சகனும் மூலோபதேசத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு குழப்பறக்கு பிரயாசப்படுகிறதுனால அதை குறித்து நான் பேச வேண்டியது இருக்கிறது. இந்த 4 திசைகள் அல்லது 4 காட்சி என்பது பெண்பாலாகவும் இருக்கலாம், ஆண்பாலாகவும் இருக்கலாம். சரிங்களா? 4 கொம்புகள் என்பது பெண்பால் தான். காட்சி என்பது பெண்பாலாகவும் இருக்கலாம், ஆண்பாலாகவும் இருக்கலாம். 4 கொம்புகள் என்பது பெண்பால் தான். இப்போ அந்த எபிரேய நடைபெறி பார்க்கும்போது அவைகள் என்பது ஆண்பால். இங்க காட்சி ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இருக்கிறது, கொம்பு பெண்பாலாக இருக்கிறது, அவைகள் என்பது ஆண்பாலாக இருக்கிறது. இப்ப இந்த அவைகள் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மேல இருக்கக்கூடிய ஆண்பாலுக்கு தான் ஒப்பிட வேண்டும். இதுதான் நியதி. அங்க காட்சி ஆண்பாலம் வெளிப்படுத்தப்படும், பெண்பாலம் வெளிப்படுத்தப்படுறதுனால இந்த சின்ன கொம்பு எங்கிருந்து புறப்பட்டது சொன்ன 4 திசையில ஒரு திசையில இருந்து புறப்பட்டு அது போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரிதானா? அதாவது ஆண்பால் காற்றும் ஆண்பாலாக இருப்பதுல அந்த 2ஐயும் தான் சேர்க்கணும். இங்க ஒருவேளை இங்க ஆண்பாலும் 1 மட்டும் இருக்குன்னு சொல்லலாம். 1 மண்ணு இருக்கு, ஒன்னே 1 தான் இருக்கு, பெண்பாலா இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இது ஆண்பால், அவைகள் என்பது ஆண்பால். கொம்பு மட்டும் தான் இருக்கு. அப்ப அவைகள் இருந்தா கொம்புதான். ஆனா இங்க 2 இருக்கு. ஆண்பாலை வெளிப்படுத்துகிற ஒன்றும் இருக்கிறது, பெண்பாலை வெளிப்படுத்துகிற ஒன்றும் இருக்கிறது. அப்ப ஆண்பால் எதுனா காற்று. இதை வச்சு காற்று 4 திசைகளில் பூமியில ஒரு இடத்திலிருந்து உணவு உண்டாகிற ராஜ்யம் என்று நான் சொல்கிறதுக்கு பிரயாசப்படவில்லை.
நமக்கு நிறைய வேற விளக்கங்கள் இருக்கிறது. ஆனா நம்முடைய சகோதரர் எனக்கு அனுப்பிய சகோதரர் இதை பொய்யாக்கணும். இப்படி ஒரு விளக்கம் நம்ம சபையிலிருந்து கொடுப்பாங்க. சிலர் வந்து ஒரு கொம்புனே எடுத்து விளக்குவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொம்புனாலும் சரிதான், காற்றுனாலும் சரி, விளக்கம் ஒண்ணுதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது கொம்புல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சரி, காற்றில இருந்து வந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் சரி, விளக்கம் ஒண்ணுதான். ஆனா நம்ம தரிசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு விளக்கங்கள் எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது அது கொம்புல இருந்து வரவில்லை, காற்றிலிருந்து வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அவர் உடனே ஒரு வசனம் எடுத்து போட்டிருக்கிறார். ஆண்பால் பெண்பால், அந்த தோஷம் அது ஆண்பால், அது பெண்பால். இங்க பாருங்க, ஆண்பால பெண்பால் குறிச்சிருக்குல்ல. அங்க ரெண்டு இருக்குப்பா, ஆண்பாலும் இருக்கு பெண்பாலும் இருக்கு. அப்ப அவைகள் வந்து ஆண்பாலா இருந்தா அது ஆண்பாலா தான் குறிக்கணும். இங்க ஒண்ணுதான்ப்பா இருக்கு. அவங்களால தங்களுடைய உபதேசத்தை எப்படியாவது சரியாக்கணும். செவன்த் அட்வென்டிஸ்ட்காரன் சொல்றது பொய்ன்னு சொல்லிடணும். ஆனா இவனுக்கு தெரியாது, செவன்த் அட்வென்டிஸ்ட்காரன் புதுசா முளைச்சி எல்லாம் சொல்லல. முன்பு இருந்த காலங்காலமாக தரிசனங்கள் விளக்கங்கள் புதிதாக செய்யப்பட்டு முழுமையடைந்தது. செவன்த் அட்வென்டிஸ்ட்காரன் முழுமைப்படுத்தின அவ்வளவுதான். அது சரித்திரத்தை போய் வேணா படிங்க. சரி, நம்ம விதை செஞ்சிடறோம், விட்டுடுறோம். இப்படி பேசாங்கப்பா, ஆண்பாலும் வேண்டாம் பெண்பாலும் வேண்டாம், அவைகளையும் சொல்லப்பட்டிருக்குது. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. நீ இரண்டு நான் 8ஆம் அதிகாரத்தினுடைய தரிசனத்துக்கு, நீ இரண்டு கொம்பு உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா ராஜாக்களா, ரோமேல அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜாவா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா, அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவர்களுடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்தில் வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறின போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சமார்த்தமான ஒரு ராஜா எழும்புவான். எப்ப அந்த ராஜா எழும்புறான், இந்த உள்ள போய் நான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் போகல. மேதியா பெர்சியா ஒரு ராஜ்யம் இருக்கிறது. மேதியா பெர்சியா ராஜ்யத்தை ஜெயித்து கிரேக்க ராஜ்யம் வருது. அதற்கு பிறகு அந்த கிரேக்க ராஜ்யத்துக்குள்ள சின்ன கொம்பு முதல் ராஜா மரித்த உடனே, இல்லாமல் போன உடனே அது 4ஆ பிரிஞ்சிருது. அதுல இருந்து ஒரு ராஜா வருவார். மேதியா பெர்சியா ராஜாவை தொடர்ந்து வருகிறது கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யத்தை தொடர்ந்து வருகிறது சின்ன கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு சின்ன கொம்பு. இந்த தானியேல் புஸ்தகத்துல ராஜ்யங்களை குறித்து, உலக ராஜ்யங்களை குறித்து பல தரிசனங்கள் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். தானியேலுக்கு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அதுக்கு 11ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். இந்த பெர்சியா ராஜ்யம் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. நமக்கு பார்க்கணும் மேதியா பெர்சியா ராஜ்யம், அதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை போய் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யம், அந்த சின்ன கொம்பு ராஜ்யம், மேதியா பெர்சியா ராஜ்யத்துக்கு பெற வருகிற ராஜ்யம் எது என்பதை, அது எப்படி இருக்கும், எங்கிருந்து தோன்றும் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேதியா பெர்சியா ராஜாவான கோரேஸ், பெர்சியா ராஜாவான கோரேஸ் பாபிலோனை கைப்பற்றிய பொழுது அவனை குறித்து தேவனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நீங்க அதை எங்க வாசிக்கலாம், ஏசியா 44:28 இருந்து 45:1-6 வரைக்கும் வாசிக்கலாம். அது நிறைவேற்றத்தை நீங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 30-31 நீங்க வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவை யாரு கைப்பற்றுவான்னா, பெர்சியா ராஜா. பெர்சியர்களும் மேதியர்களும் இணைந்து செயல்பட்ட போது பாபிலோனை கைப்பற்றினார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்ப பாபிலோனை கைப்பற்றியது பெர்சியா ராஜா. பெர்சியா ராஜாவை கைப்பற்றியது கிரேக்கு. கிரேக்குக்கு பிறகு வருகிறது சின்ன கொம்பு. இந்த கால இந்த தரிசனங்கள் ராஜ்யங்களை பற்றிய தரிசனங்களை போய் பார்ப்போம். கிரேக்க தேசத்துக்கு பிறகு வருகிற தேசத்துக்கும், கிரேக்க தேசத்துக்கு பிறகு வருகிற ராஜ்யத்திற்கும், கிரேக்க ராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, அவன் அதுல இருந்தா வருதுங்கிறான். நம்ம தரிசனத்தை போய் படிக்க போறோம். சொப்பனம் இதுதான். தானியேல் 2ஆம் அதிகாரம். அதன் அர்த்தத்தையும் ராஜாவின் சமூகத்தில் தெரிவிப்போம். பொன்னான அந்த தலை நீரே பாபிலோன், நேபுகாத்நேச்சர் சொல்கிறார். பாபிலோன் மேற்கொள்ளுடையது மேதியா பெர்சியா. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அது எது? மேதியா பெர்சியா. பின்பு பூமி எங்கும் ஆண்டு கோளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் தோன்றும். அது எது?
நம்ம 8ஆம் அதிகாரத்துல படிக்கணும்ல, மேதியா பெர்சியா எது ஜெயிக்குது? கிரேக்கு ஜெயிக்கிறது. அப்ப 3வது ராஜ்யம் எது? கிரேக். முதல் ராஜ்யம் பாபிலோன், 2வது ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா மேதியா பெர்சியா ராஜ்யம், 3வது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். இது பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வருகிறது 4வது ராஜ்யம், சின்ன கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்பு. இங்க சொல்றப்ப 4வது ராஜ்யத்தை குறித்து, 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமா இருக்கும். கிரேக்க ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது வெண்கலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 4வது ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இரும்பை போல் உரமாக இருக்கும் சொல்லுவது. இந்த வெண்கலத்தின் உரும்புக்கும் தொடர்பு இல்லை, கம்ப்ளீட் வேற. ஒண்ணு, அந்த ராஜ்யத்துல கிரேக்க ராஜ்யத்தை தொடர்ந்து வருகிற ராஜ்யம் முற்றிலும் வேறானது. அதுக்குள்ள தொடர்போடு இருந்து தோன்றுகிற ஒரு ராஜ்யம் அல்ல, முற்றிலும் வேற இடத்துல இருந்து தோன்றி அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கிரேக்க தேசத்தை பிடிக்குது அப்படின்னு சொன்னா கிரேக்க தேசத்தை பிடிக்கும், மேதியா பெர்சியா தேசத்தை பிடிக்கும், பாபிலோனை பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். சரி, இப்ப இந்த தரிசனத்துக்கு நம்ம விளங்குற ஒரு உண்மை என்ன உண்மை விளங்குது அப்படின்னு சொன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தின்படி கிரேக்க தேசத்தை தொடர்ந்து வருகிற 4வது ராஜ்யத்திற்கும் கிரேக்க தேசத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னொன்னு பார்ப்போம். இந்த இஸ்ரவேலர்களை அசீரியாவும் பாபிலோனும் கைப்பற்றுவாங்க. அத சிங்கங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கும். கடைசியாக பாபிலோனுக்கு அடிமையாய் போன இஸ்ரவேலர்கள் இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கு கீழே தான் இருந்தார். இத சிங்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாபிலோன் ராஜ்யம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிங்கத்தையும் குறிக்கிறது. உலக ராஜ்யத்தில் அது சிங்கத்திற்கு குறிக்கப்படுகிறது. இங்க தானியேலுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு போனா அங்கேயும் ஒரு 4 மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அது பாபிலோன். பின்பு கரடிக்கு ஒப்பாய் வேற 2வது மிருகம், 2வது ராஜ்யம் மேதியா பெர்சியா. அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகம் கிரேக்கு. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதுமா இருந்த. தொடர்பே இல்லைங்க. 4 வேற வேற ராஜ்யம், ஆனா ஒண்ணு கைப்பற்றுகிறது, அவ்வளவுதான். தொடர்பே இல்லைங்க, முற்றிலும் வேறங்க. 3வது ராஜ்யத்திற்கும் 4வது ராஜ்யத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, அப்படின்னா இங்க ஒரு விளக்கம் எடுத்தோம் தெரியுமா? இந்த அவைகள் என்பது 4 திசைகள். இந்த கிரேக்க ராஜ்யத்திற்கும் இந்த 4வதாக தோன்ற போகிற அந்த சின்ன கொம்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, இது மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாங்க. இது ஒரு கோணம். இன்னும் கொஞ்சம் நம்ம அதை குறித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் தெளிவுபடுத்தும். தரிசனம் சொல்லுகிறத பார்ப்போமே. அதாவது கிரேக்க தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும். கிரேக்க தேசத்தினுடைய சின்ன கொம்பு முறிக்கப்பட்ட பின்பு அந்த ஜாதியில என்ன செய்யணும்? 4 ராஜ்யங்கள் எழும். அதாவது 4ஆக அது பிரிக்கப்படும். அவர்களுடைய அந்த 4 ராஜ்யங்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதமான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். எப்போ எழும்புவானா? அந்த 4 பிரிவுகள் உண்டானதுள்ள கிரேக்க தேசத்துல அந்த பிரிவுகள் கடைசி காலத்துல எல்லாம் யார் எழும்ப போறா அப்படின்னு சொன்னா சின்ன கொம்பு எழும்ப போறார். நான் கற்பனை எல்லாம் பண்ணலங்க, அங்க இருக்குதுங்க. இந்த 4 ராஜ்யத்தினுடைய முடிவின் போது, முடிவு காலத்தின் போது யாரு எழும்பி வருவா? இந்த 4 முடியணும், ஒண்ணு இல்ல, 4 முடியணும். அப்பந்தான் சின்ன கொம்பு அது எழும்பி நிற்கும். அப்படியே என்ன அர்த்தம் சொன்னா, இந்த 4 பிரதேசத்தையும் கிரேக்க தேசத்துடைய சாம்ராஜ்யத்தை 4ஆக பிரித்துக் கொண்டார்களே, அந்த சரித்திரத்தில் இப்ப சொல்ல முடியல, பிரித்துக் கொண்டார்களே. அந்த 4 பிரிவுகளையும் ஒரு ராஜ்யம் மேற்கொள்ள போகிறது. அது மேற்கொள்ளும் போது, அது கடைசி நிலைக்கு வரும் பொழுது, அது முற்றிலுமாக இன்னொரு கைப்பற்றப்படும் பொழுது சின்ன கொம்பு. இது வாஸ்தவங்கிறதானாங்க, இதுக்கு வியாக்கியானம் எல்லாம் வேண்டாம்ல, வாஸ்தவ புரிஞ்சுக்கிறோம்ல. அந்த 4 ராஜ்யமும்
அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ என்றால், முடிவிலோ என்றால், பாதருடைய பாதம் நிறைவேறும் போது, அவங்களுடைய இது முடியும் பொழுது சின்ன கொம்பு இளம்பு. சரி, இந்த நான்கு ராஜ்யங்கள் என்ன, நான்கு பிரிவுகள் என்ன? சரித்திரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நான்கு பிரிவுகள் கிரேக்க தேசத்துல அலெக்சாண்டர் இறந்தவுடனே உண்டாக்கப்பட்டோம். அவங்களுடைய ராணுவ அதிகாரிகள் அதை பிரித்து கொள்வார்கள். அதுல ஒரு பிரிவுல இருக்கிற இடம் தான் சிரியா. சரிங்களா? இந்த சிரியாவை மட்டும் நோட் பண்ணிடுறோம். நம்ம இந்த நாளும் முடிவுக்கு வரணும். சரிங்களா? அந்த நாளும் முடிவுக்கு வரும் பொழுதுதான் சின்ன கொம்பு உண்டாகும். சரிங்களா? அது வளரும். அது அப்படி வளர்ந்து பெரிய ஆயிட்டு இருக்கும். அது அப்படி வளரும். ஒன்னா மேசிடோனியா பிடிக்கும், அது ஒரு சிரியா, அந்த செலிஷன் எம்பரர் பிடிக்கும், சாலமி, இப்படி எல்லாத்தையும் அது பிடிச்சிடும் சரித்திரத்துல. ஆனா இந்த சிரியாவை நீங்க குறிச்சுக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிரியாவினுடைய தேசத்தின் ராஜாவாக இருந்தவர் தான் ஆன்டிகஸ் எபிஃபேனஸ். இந்த ஒரு பகுதியிலேயே ராஜாவாக இருந்தவர் தான் ஆன்டிகஸ். பேரு கொஞ்சம் உச்சரிப்புல சிரமமா தான் இருக்கிறது. சரி, இப்போ இத மனசுல வச்சுடுங்க. நம்ம வாஸ்தவ இன்னொருக்கா ஞாபகப்படுத்தும். அவர்களுடைய ராஜ்யபாரம் ஒண்ணு முடியறது இல்லைங்க, 4 முடியணும். 4க்கும் கடைசி காலமாக இருக்கணும். அப்பதான் சின்ன கொம்பு எழுப்பான். நீங்க ராஜா அப்படின்னு நீங்க ஒரு தனிப்பட்ட ராஜாவுக்கு ஒப்பிட்டுலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தீர்க்க தரிசனத்துல விளக்கங்கள் இருக்குது. நீங்க எப்படி பார்க்கணும் விளக்கங்கள் இருக்குது. தானியேலுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 4 மிருகங்களை குறித்து சொல்லும் போது, அந்த 4 பெரிய மிருகங்கள் பூமியில் இருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று சொல்லப்படும். 4வது ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது 4ஆம் மிருகம் பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யம் என்று சொல்லும். இங்க ராஜ்யம் என்பது ராஜ்யம். இதை நீங்க மனதிலே வைத்துக் கொண்டுதான் நீங்க பார்க்கணும். இப்போ இந்த சிரியா தேசத்தை ஆண்டவர் தான் ஆன்டிகஸ் எபிஃபேனஸ், ஒரு பகுதியை. ஆனா சின்ன கொம்பு எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த 4க்கும் கடைசி காலமாக இருக்கணும். அப்படின்னா ஒன்ன பிடிக்கணும். நாளையும் அது பிடிக்கும் போதுதான் அது என்ன செய்யும்? சின்ன கொம்பு ராஜ்யமாக காணப்படும். அது வரைக்கும் இந்த நாளும் கிரேக்க தேசத்தினுடைய 4 கொம்புகளாக இருக்கும். 4 கொம்புகளாக இருக்கும். ஒரு கொம்பு ஒவ்வொரு அந்த ராணுவ அதிகாரிகள் ஒன்னொன்னா பிரிச்சுக்கிட்டாங்களா, ஒவ்வொரு 4 கொம்பா இருக்கும். இந்த 4 கொம்புக்கும் கடைசி காலம் வரும்போதுதான் சின்ன கொம்பு ராஜ்யமாக இருக்கும். அது வரைக்கும் அது ராஜ்யம் இல்லை, வேதாகமத்தின்படி. அதை நம்ம பார்க்கலாம். அந்தியக்கஸ் யார்? சரிங்களா? அந்தியக்கஸ், அவங்க சொல்ற அந்தியக்கஸ் யார்? சரித்திர சான்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அலெக்சாண்டரின் பேரரசரின் சிரியா பகுதியை செலுக்கஸ் தன்னை ராஜாவாக்கி கொண்ட காலத்தில் இருந்து சிரியா ஆட்டுக்கிடாவின் கொம்பின் ஒன்றாக அந்த நாட்டை ரோமர்கள் கைப்பற்றும் வரை, அந்த இடத்தை ரோமராஜன் கைப்பற்றுகிற வரைக்கும், அந்த ஆட்டுக்கு அந்த கொம்புல இருந்து ஒரு 4 கொம்பு முளைச்சு வருகிறதுல, அந்த கொம்புல ஒண்ணுதான் இந்த சிரியா தேசம். இத ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் அது கிரேக்க தேசத்தினுடைய பிரிவுகளிலே சுட்டி காட்டுகிற கொம்பில் ஒன்றாய் இருக்கிறது. அது வரைக்கும் அந்த ரோமர்கள் அதை கைப்பற்றுகிற வரைக்கும் 26 மன்னர்கள் அந்த பிரதேசத்தை அடுத்தடுத்து ஆட்சி செய்தனர். நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒருவர் 2 பேர்ல 26 மன்னர்கள் அடுத்தடுத்து அதை ஆட்சி செய்தார்கள். இவர்களில் இந்த 26 பேர்ல 8வது மன்னன் தான் யாருன்னா ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ். நல்லா புரிச்சுக்கணும். 4 பிரிவு இருக்கு. அதுல ஒரு பிரிவுல முதல் மன்னரும் கிடையாது, கடைசி மன்னரும் கிடையாது, 8வது மன்னர். ஆனா நமக்கு தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 4 முடிவுக்கு வரும். அட்லீஸ்ட் நீங்க இந்த ஆன்டியோகஸ் 26வது ராஜாவா வச்சிருந்தா கூட ஒரு அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோன்றிருக்கும். இவன் முதலிலும் இல்லை, கடைசியிலும் இல்லை, 8வது ராஜா. அப்படியானால் அந்தியோகஸ் சிரியா ஆட்டுக்கிடாவின் கொம்பாக இருந்த காலத்தில் 26 மன்னர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் தனித்து கொம்பு அல்ல, தற்போதைய அந்த கொம்பாக இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் தனித்து ராஜ்யம் அல்ல, சிரியா ராஜ்யத்தின் ஒரு ராஜ்யம்.
ஆனால் தானியேல் 8 சின்ன கொம்பு தனித்த ராஜ்யமாகும். அதை நம்ம படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கு. அதாவது அவர் நேரடியாக கிரேக்க ராஜ்யத்தை வீழ்த்தியவர் அல்ல. கிரேக்க ராஜ்யத்தை அலெக்சாண்டர் மரிச்ச பிறகு 4 பிரிக்கும் போது அதுல ஒரு பகுதியினுடைய ராஜ்யமாக முதல்ல இல்ல, கடைசியில இல்ல, நடுவுல 8ஆவதாக வந்தார். அவருக்கு பிறகு அந்த தேசம் கொம்பாக இருக்கிறது, முடிவுக்கு வரல. அந்த தேசத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு தானே சின்ன கொம்பு ராஜ்யமாக காட்சி அளிக்க வேண்டும். அப்படின்னா நீங்க எப்படி அந்தியோகஸ் சின்ன கொம்ப ஒப்பிடுறீங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒன்று. இன்னும் எபிபேனஸின் தந்தையான மகா அந்தியோகஸ் ரோமானியர்களுடனான போரில் படுதோல்வி அடைந்ததால் ஒரு பெரிய தொகையை செலுத்தி தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுப்பதன் மூலம் மட்டுமே அமைதி பெற முடிந்தது. மேலும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை உண்மையாக கடைபிடிப்பதாக உறுதிமொழியாக அவர் பயணக்கதிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவரது மகன் எபிபேனஸும் ஒருவர். சரித்திரம் நீ எந்த விதத்திலையும் சின்ன கொம்பை கொண்டு எபிபேனஸுக்கு ஒப்பிட முடியாது. அது அப்படி வளர்ந்து வருகிற ஒரு ராஜ்யம் இங்க சுருங்கி போகும். ரோமர் கைப்பற்றினோன்னு ஒரு பகுதியை விட்டுட்டு சரியப்பா நான் உனக்கு கப்பம் கொட்டுறேன்னு பிள்ளையும் அடிமையாக அனுப்பினார்கள். அவதான் பிற்பாடு அந்த ஆட்சி பாரத்திலே உட்கார்கிறார். இன்னும் வாசிப்போம். தானியேல் 8 சிறிய கொம்பு மிகவும் பெரிதாக வளர்ந்தது. இதை மிகவும் பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் இதுமாங்க அதை நம்ம படிச்சலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அந்தியோகஸ் பெரிதாக வளரவில்லை. மாறாக அவர் எகிப்தில் சில தற்காலிக வெற்றிகளை தவிர தனது ஆட்சியை விரிவுபடுத்தவில்லை. ரோமானியர்கள் சலாமியின் பங்கை எடுத்துக்கொண்டவுடன் அவர் உடனடியாக எகிப்தை கைவிட்டார், விட்டு ஓடிச்சான். மேலும் அந்த வட்டாரத்தில் தனது திட்டங்களை கைவிடுமாறு கட்டளையிடப்பட்டான். ரோமர்கள் அவன் திட்டம் என்ன தெரியுமா? அவங்க கலாச்சாரத்தை எல்லா இடத்தையும் பார்ப்பான். அவங்க வணங்குற தெய்வத்தை எல்லாரும் வணங்கும். இது எகிப்துல அவன் செய்வதற்கு பிரயாசப்பட்ட பொழுது ரோமர்கள் கைப்பற்றிட்டாங்க. அவன் விட்டுட்டு பேரு வயசுல செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதனாலதான் அவர் போய் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா எருசலேமில் யூதர்கள்ட்ட போய் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துறதுக்கு பிரயாசப்படுவார். தனது ஏமாற்றம் அடைந்த லட்சியத்தின் ஆத்திரத்தை அவர் புண்படுத்தாத அவங்களை ஒண்ணுமே செய்யல யூதர்கள் மீது வீசினார். இது சரித்திரம். இவங்க அவன் போய் அங்க யூதர்கள் அதை செய்த உடனே எபிபேனஸ் தான் அவரு அந்தியோகஸ் எபிபேனஸ் தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க முடிவுப்பட்டது. ஆதி காலத்தில் முடிவு பண்ணது தப்பு இல்லை. இன்னைக்கு தரிசனங்கள் விளக்கப்பட்டு தெளிவடைந்த பிறகு அதை சொல்றதுக்கு பிரயாசப்படுறோம் தெரியுமா? தப்பு. அது தப்பு அப்படிங்கறத ஆண்டவர் காலப்போக்கில் வெளிப்படுத்துகிறார். இது இப்படி விட்டுட்டு ஓடி போன அந்தியோகஸ் சின்ன கொம்பா இருக்க முடியுமா? எவ்வளவு வீரியம் கொண்டு இருக்கும் இந்த விளக்கங்களை பார்த்தீங்கன்னா. அப்படின்னு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபை சொல்லுகிற விளக்கம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சொல்லுகிற விளக்கம் சரியானது. அவர்கள் அந்தியோகஸ் எபிபேனஸை சின்ன கொம்பாக ஒப்பிடுவதில்லை. அதை தனித்து பார்க்கிறார்கள். கிரேக்க தேசத்தினுடைய அங்கமாய் பார்ப்பதில்லை. அப்படி பார்த்தால் அவங்களுக்கு பிரச்சனை விளக்கத்தை சரியாக கொடுக்கிறார். இங்க நம்ம ஒண்ணு புரிச்சுக்கலாம். இந்த கிரேக்க தேசத்தினுடைய சாலமி பகுதி போகுது, மேசிடோமியை பிடிச்சுவாங்க, அடுத்தது சிரியா கிட்டையும் வந்தாச்சு. இவங்க ஒண்ணு ரோம ராஜ்யம் பிடிச்சிட்டு வரத பார்க்க முடியும். சின்ன கொம்பு ரோம ராஜ்யம் வளர்ந்து வருகிறது நீங்க பார்க்க முடியும். வளர்ந்து வருதுப்பா அப்படின்னு அது சொன்னா சின்ன கொம்பு, சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்கான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. மிகவும் பெரிதாயிற்று அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அது பெரிய தேசமால மாறுறது இல்லைங்க. அதனால ஐயா அவன் மாறல, அதனால நீ வியாக்கியானம் செஞ்சு அதை மாற்றுகிறதுக்கு பாக்குற மூலபோதேசத்துக்கு. இது தெளிவா இருக்கு, வாசித்தா புரிகிறது. இந்த ராஜ்யம் மிகவும் பெரிதாக மாறப்போகிறது. அது சின்னதா தோன்றி ஒரு சின்ன கொம்பு மாதிரி சின்னதா தோன்றி அது வளர்ந்து வளர்ந்து பெரிதாய் மாறப்போகிறது. அது கிழக்கிலையும் மேற்கிலையும் சிங்காரமான தேசம், தேவனுடைய தேசமான எருசலேமுக்கு அது வரும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது பெரிதாக போகிறதா?
பெரிதாகிறத நம்ம எப்படி விளங்கிக்கிறது? பாபிலோன் தேசம் இஸ்ரவேல் தேசத்தை, எருசலேமை கைப்பற்றிய பொழுது வேதம் பாபிலோனை முதலாவது ராஜ்யமாக அறிவிக்கிறது. நல்லா புரிச்சுக்கிறது, நல்லா புரிச்சுக்கணும், தெளிவா நம்ம விளங்கிக்கணும். பாபிலோன் முதலில் ராஜ்யமாக இருக்கிறது. ஆனா இஸ்ரவேலர்களை அவர்கள் அடிமையாக்கிய பொழுதுதான் வேதம் பாபிலோனை முதலாவது ராஜ்யமாக வெளிப்படுத்துகிறது. அடுத்தது மேதியா பெர்சியா ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மேதியா பெர்சியா ராஜ்யம் அந்த பாபிலோனை கைப்பற்றுகிறது. பாபிலோனை கைப்பற்றும் போது அதற்கு கீழே இருக்கிற இஸ்ரவேல் தேசமும் அவர்களுக்கு கீழே வருகிறது. அப்ப பாபிலோனையும் இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றிய பொழுது மேதியா பெர்சியா ராஜ்யமாக வேதாகமத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, இரண்டாவது ராஜ்யமா. மூன்றாவது நீங்க பார்க்கும் பொழுது கிரேக்க தேசம் அது என்ன செய்த அப்படின்னு சொன்னா, மேதியா பெர்சியாவை கைப்பற்றும் பொழுது அதற்கு கீழே இருக்கிற பாபிலோனையும் இஸ்ரவேல் தேசத்தையும் தன் கீழே கொண்டு வருகிறது. அப்பொழுதுதான் கிரேக்க தேசம் வேதாகமத்தில் ராஜ்யமாக சொல்லப்படுகிறது. எதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஜனத்தை ஆளுகை செய்யும் பொழுது அவர்களை வேதம் ராஜ்யமாக வெளிப்படுத்துகிறது. இப்ப நாலாவது ராஜ்யத்துடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா, சின்னதா இருந்து பெருசாகணும். இந்த ஒவ்வொரு ராஜ்யமும் வீழ்த்தப்படும் பொழுது அது ராஜ்யமாக அங்கீகரிக்கப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவைகளில் இருந்து 4 பிரிவுகள். இந்த 4 பிரிவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, கிரேக்க தேசத்துடைய பிரிவுகள். இந்த கிரேக்க தேசத்துடைய பிரிவுகள் முடிவுக்கு வரும்போது சின்ன ராஜ்யம் வரப்போகுது, சின்ன கொம்பு வரப்போகிறது. அப்படி என்று சொன்னா, இந்த கிரேக்க தேசத்தை அவர்கள் கைப்பற்றும் பொழுது அதற்குள்ள மேதியா பெர்சியா ஆண்ட இடம் இருக்க வேண்டும், அதற்குள்ள பாபிலோன் ஆண்ட இடம் இருக்க வேண்டும், அதற்குள்ள இஸ்ரவேல் தேசம் இருக்க வேண்டும். இருந்தா தான் சின்ன கொம்பு வேதாகமத்தின்படி எழும்புகிற ராஜ்யம். இப்போ சின்ன கொம்பா இருந்தது பெருசாகுதுன்னு சொன்னா, அது பெரிய தேசத்தை பிடிக்கணும். கிரேக்க தேசம், அதுக்கு கீழே மேதியா பெர்சியா ஆண்ட இடம் இருக்கிறது, பாபிலோன் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் இருக்குது, எல்லாம் கைப்பற்றணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதை கைப்பற்றி பெரிதாகி அது எல்லாத்தையும் தனக்கு கீழே கொண்டு வரும் பொழுது சின்ன கொம்பு ராஜ்யமாக இருக்கிறது. அதை செயல்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் பார்க்கும்போது ரோம ராஜ்யம், ரோமர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சரித்திரம் மிக தெளிவாக இருக்கிறது. அப்படித்தான் அது பிடித்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. தானியேலின் சிறிய கொம்பு அதற்கு முந்தைய சக்திகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் பெரியது. பாரசீகம் 127 மாகாணங்களை ஆண்ட போதிலும் அது பெரிய மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது. எஸ்தர் 1:1 நீங்க அதை வாசிக்கலாம். இப்பொழுதும் மிகவும் பெரிதாக வளர்ந்து சிறிய கொம்பு அவர்கள் இருவரையும் மிஞ்ச வேண்டும். சிம்பிளுங்க, அதுதான் விளக்கம். அதுக்கு சின்னது பெருசாகணும். முன்னாடி பார்க்கிறோம் ஆண்டவர் எப்போ ஒரு மேதியா பெருசா இருக்குது. ஆனா பாபிலோனை கைப்பற்றும் போதுதான் மேதியா பெருசா என்னதாக ராஜ்யமாக இருக்கிறது, கிரேக் இருக்கிறது. மேதியா பெர்சியாவை கைப்பற்றும் பொழுதுதான் கிரேக்கு ராஜ்யமாகிறது. அப்போ இங்க இன்னொரு ராஜ்யம் வந்து கிரேக்கை கைப்பற்றணும். அதான் சொல்றது, அவைகள் இந்த 4 கடைசி நிலையில் இருக்கும் பொழுது, முடிவுக்கு வரும்போதுதான் சின்ன கொம்பு வரும்போது அது ரோம ராஜ்யம். அப்படியான அந்தியோகசுக்கு இதை பொருத்தி பார்ப்பது மிகவும் வேதனையான ஒன்று. அந்தியோகஸ் எந்த நிலையிலும் வேதம் கொடுக்கிற விளக்கத்திற்கு ஒத்து வரவில்லை. ரோமானியர்கள் கட்டளைப்படி எகிப்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்தியோகசுக்கு. அந்தியோகஸ் ரோமானியருக்கு கப்பம் கட்டினார். எங்க கப்பம் கட்டின அந்தியோகஸ் பெருசா, கப்பத்தை கை வாங்கிய ரோமர்கள் பெருசா? சரித்திரத்தை அறியாத இடத்துல போய் சின்ன கொம்ப அல்லது வேதாகமத்தை தீர்க்கம ஆறாத பிள்ளை இடத்துல போய் சின்ன கொம்ப அந்தியோகஸ் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவான். செவன்த் அட்வென்டிஸ்ட்ல இதெல்லாம் குறித்து படிக்காம சும்மா யாரோ சொன்னாங்க கேட்டோம் போனோம் அப்படின்னு வந்து விழுந்து போவாங்க. நான் ஏன் செவன்த் அட்வென்டிஸ்ட் விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ எப்படி கெஸ்டமனை பண்ணிக்கணும். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் பேசுவோம் பாத்தீங்களா? என்ன பேசுவோம் அப்படின்னா, ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதே சத்தத்தை கேட்கலாம். 30 வருஷமாக செவன்த் அட்வென்டிஸ்டா இருந்தேன், நான் ஒரு வருடமா போராடினேன், ஆனா இது உண்மையா இப்பதான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன்.
தெரிஞ்சு பேசுறானோ தெரியாம பேசுறானோ அவன் சத்தம் லூசிபருடைய சத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக ரோம ராஜ்யம் மாசிடோனியா பிடிக்கும், கொம்பு அப்படி ஒண்ணு பிடிச்சிட்டு வரும். அது கிழக்குல இருக்க எகிப்தை பிடிக்கும். அது சிரியா தேசம் தனக்கு அது தெற்குல இருக்கிற எகிப்தை பிடிக்கும், கிழக்குல இருக்க சிரியா தேசத்தை பிடிக்கும். அதுக்கு பிறகு அது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வரும், தேவனுடைய நகரத்துக்கும் வரும். அங்க வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்யும். தீர்க்க தரிசனம் துல்லியமாக யாருக்கு தெரியும்? ரோமராஜ்யத்துக்கு. எனவே நீங்க உங்க பாட்டுக்கு ரோமராஜ்யம் சொல்றீங்க, இது எப்படிங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்தியோகசுக்கு எந்த நிலையில ஒப்பிட முடியாதுங்க. அவங்க காலக்கணக்கும் ஒத்து வரல, அது எங்க தோன்றுன்றதும் ஒத்து வரல, அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட தீவிரமும் ஒத்து வரல, எதுவும் ஒத்து வரல. ஒன்னே ஒண்ணு சாத்தானுடைய நோக்கம், 2300 ஒழிச்சிரும். அது பரலோகத்தினுடைய சங்கத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்குது. அது எப்ப தொடர்பு காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அவன் பலப்பட்டுருவோம், உற்சாகப்பட்டுருவோம், பயந்துருவோம், ஆண்டவர் குழுமையா இருக்க வந்துருவான்னு சொல்லி அதை ஒழிச்சிடணும், மறைச்சிடணும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சமயம் அது பேசுறது இல்லை. வேதனைக்குரியது. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த சின்ன கொம்பை குறித்து ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுருப்பார். இது எல்லாத்தையும் விட்டு வியாக்கியானம் இல்லாம புரிஞ்சுக்கிற ஒரு தகவல். சின்ன கொம்பு அது அங்கேயே இருக்கு, என்ன செய்யும் அப்படின்ட்டு. அவன் தன் உபாத்தினாலே வஞ்சகத்தை கைக்கூட பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். அதிபதிக்கு அதிபதி, இந்த பிhrase யாருக்கு பொருந்தும்? ஒரு ஆளுக்கு தான் பொருந்தும். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தார், அதிபதிக்கு அதிபதி. இதைத்தான் நீங்க 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அது சேனையினுடைய அதிபதி பயனும் தன்னை உயர்த்தி அவருக்கு அண்டாவதையை நீக்கிட்டு இங்க விளக்கம் கொடுக்கும் போது தூதன் சொல்றான், அவன் அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். இந்த அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிற யாரு? சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம், விளக்க வேண்டாம், கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அதனால ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா, ஜீவாதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, அதிபதிக்கு அதிபதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாக நிற்குங்க சின்ன கொம்பு. அந்தியோகஸ் சொன்னாரா? வியாக்கியானம் சொல்லி விளக்கம் சொல்லி எனக்கு சொல்ல நேரடியாக கொடுக்கப்படுகிற விளக்கம். இதுக்கு நீங்க அடையாளத்தெல்லாம் தேட முடியாது. நீங்க தேட முடியாது. அதிபதிக்கு அதிபதி யாரையும் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து வேற ஒருவருக்கும் அந்த பிரைஸை ஒப்பிட முடியாது. அதிபதியான விளக்கம், தரிசனம் அல்ல, தரிசனத்திற்கான விளக்கம். இட் ஹாஸ் a straight meaning. நேரடியான விளக்கம் இருக்கிறது. இந்த ராஜ்யம் என்ன சொன்ன? அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறதாக போனோம். வேதம் சொல்லுது ராஜாவுக்கு எல்லாம் அதிபதி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்தான் அதிபதிகளுக்கு எல்லாம் அதிபதி. He is the King of Kings. He is Lord of Lords. அவருக்கு எதிராக சின்ன கொம்பு யுத்தம் பண்ணிச்சா? ஐயா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் மரித்து போனான். அதிபதிகளுக்கு அதிபதி தோன்றுவதற்கு முன்பாக, இந்த பூமியில வருகிறதற்கு முன்பாக அவன் மரித்து போனான். அந்தியோகஸ் ராஜான்னு சொல்லுவீங்க, நாங்க நம்பணும். அப்படியா? நீங்க செவன்த் டே அட்வென்டிஸ்டா இருந்து வெளியே வந்தோடனே நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட், நான் வந்து அதை விட்டு வெளியே வந்து விட்டு ஏன் என்று சொன்னால் இது அந்தியோகஸ் ராஜாவை குறிக்கிறது, இது அந்தியோகஸ் ராஜாவை குறிக்கிறது என்று சொல்லி அதனுடைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, பெரும் பிரபலமானவர்கள் சொல்றாங்க. அதனுடைய கான்ஃபரன்ஸ்ல முடிவு பண்ண நீ என்ன முடிவு பண்ற? சத்தியம்.
நீ ஓடு, கான்பரன்ஸ் முடிவு பண்ணாங்க, பின்னாடி ஓடு. பிரபலமானவர்கள் ஞானிகள் என்று நீ நினைக்கிறவெல்லாம் இதை தப்புன்னு சொல்லிட்டா முன்னாடி ஓடு. You will be destroyed with them. அவர்களோடு நீ அழிக்கப்படுவாய். தேவ வாக்கியம் சொல்வது இந்த திருச்சபை மரணங்களோ பின்வாங்கி போகும், அதுக்குள்ள குழப்பங்கள் உண்டாகும். அப்ப ஆண்டவர் இந்த சபையை சுத்தப்படுத்துன்னு சொல்றாரு. அந்த குழப்பத்தெல்லாம் பார்த்துட்டு நீ அது பின்னாடி போனேன்னு சொன்னா you will also be destroyed with them. நீயும் அவர்கள் மூலமாக அவர்களோடு கூட அழிக்கப்பட்டு போவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சின்ன கொம்பு யாரு? இயேசுக்கு எதிராக யுத்தம் செய்தது யாரு? வேதம் தெளிவாக பேசுகிறது பாருங்க. அந்தியக்கஸ் ஒரு முறையும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 164 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் இறந்து விட்டான். ஏன்னா அவனுடைய மரண ஆண்டு 164 கிமு. யாரு ரோமர்கள் இயேசுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்களா? வேதம் சொல்லுற அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளை வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து, ஏரோது என்பது ரோமராட்சியா, ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தை திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியும் பெத்லகேமில் அது சகல எல்லைகளில் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா இயேசுவை கொல்லணுங்கிறதுக்காக 2 வயதுக்கு எல்லா ஆண்களையும் கொன்றுவான். இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது அப்பொழுது அவன் பிளாத்து ரோம பேரரசர் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வார்வினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். These people, the Rome kingdom, warred against Jesus Christ. செவன்த் அட்வென்டிஸ்ட் விளக்கம் சரியானதுங்க, நேர்த்தியானதுங்க. உங்களுக்கு போதிக்காம விட்டுட்டாங்க போதகர்கள். அதனால உங்களுக்கு அந்த அறிவு இல்லாம போயிடுச்சு. அதனால யாரோ ஒருத்தர் வந்து விளக்கத்தை சொன்ன உடனே நீங்க பின்னால ஓடுறீங்க, நீங்க தீர்க்கமாய் படிக்கிறதுக்கு மறக்கிறீங்க, நீங்க மனிதனுடைய உபதேசத்துக்குள்ள போறீங்க. வேதம் சொல்லுகிற தேடுவதற்கு விருப்பம். வேதம் சொல்லுறது தெளிவாய் சொல்லுகிறது. சின்ன கொம்பு அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறதோட யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோட யுத்தம் பண்ணது ரோமராஜ்யம். ரோமராஜ்யம் எல்லாம் சின்ன கொம்பு கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்களும் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் மிக தெளிவாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. முதலாவது ராஜ்யம் பாபிலோன், 2வது ராஜ்யம் மேத பெர்சியா, கிரேக்கு 3வது, 4வது ரோம். 4ஐயும் வேதம் பேர் சொல்லுதியா? 4 ராஜ்யம் எது என்று வேதம் பேர் சொல்லுகிறது. 8வது இடத்துக்கு போனீங்க, மேதியா பெர்சியாவை தொடங்குது, கிரேக்கில அடுத்த ராஜ்யம் வருது, அடுத்தது ரோம். பைபிள் calls the 4 kingdoms by name. பெரிய ஹிஸ்டரி, நீண்ட கால வரலாறு. ஆனா அந்த 4 ராஜ்யம் எது என்று நீ கண்டுபிடிப்பதற்கு குழம்பிடக்கூடாதுன்னு அந்த பேர் எழுதி வச்சுக்க. காலம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டார்கள். அநேகர் சாட்சி பகிர்ந்தார்கள் இந்த 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம் என்று சொல்லி. எல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா? செவன்த் அட்வென்டிஸ்ட்காரன் சொல்லிட்டான். இல்லங்க, சரித்திரத்தை படிங்க. தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கங்கள் காலங்காலமாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கிறாங்க, அது சரியில்லைன்னு சொன்ன அதுக்கு தப்ப கண்டுபிடிச்சு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார், அதை தப்ப கண்டுபிடிச்சு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். இப்படி காலங்காலமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 4வது ராஜ்யம் ரோமர் ராஜ்யம் என்று சொல்லி சரித்திரத்தில் அறிந்திருக்கிறார்கள். 370 வாழ்ந்த பேரன் வாசத்தில் அவர் சொல்றாரு, plainly designated the kingdom of Rome. அவர் 4வது ராஜ்யத்தை ரோமு என்று அறிவிக்கிறார். இன்னொரு இதை வாசிக்கிறேன். 1075 was more interested in the apocalypse, but in his work on the procession of the Holy Spirit, he means the 4 beasts of Daniel as Babylon, Persia, Greece and Rome. நீங்க சின்ன கொம்பனுடைய தரிசனத்தை படிச்சுன்னு சொன்ன வியாக்கியானங்களை செய்கிற அந்த பிள்ளைகளுடைய சரித்திரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க அந்தியோகஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திருப்பாங்க சரித்திரம் நடந்து இருக்கிறது. ஆக அந்தியோகஸ் இல்ல, இந்த 2003 நாள் இல்ல, அது வருஷம், அது முகமதியருக்கு சரியா வருது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுவாங்க. முகமதியருக்கா இல்லைங்க, சின்ன கொம்பும் ரோமனா அப்படின்னு ஒப்பிடுவாங்க. இதெல்லாம் சரித்திரத்துல இருக்குங்க. நம்ம ஆண்டவருடைய கிருபையினால செவன்த் அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் சரித்திரத்தை எல்லாம் படித்து வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்த்து எது சரியாக பிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க சரியா படிக்காம நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் வெளியே வந்தேன், நீங்க வெளியே வந்துட்டு நீங்க பெரியாளா? நீங்க சொன்ன சரியா? நீங்க பெரிய ஸ்காலர் இருக்க, டாக்டர் படிச்சிருக்கா, நீ வேதமானக்கு பேர் வாங்க, நீ என்ன வேணாலும் செய்யலாங்க. பட் உங்க வார்த்தைகளோடு எதுக்கு எதிராக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நிலையிலும் அந்தியோகஸ் தானியேல் 8ஆம் அதிகாரத்துடைய சின்ன கொம்பு அல்ல.
நீ மூலவதேசில போய் முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, சரித்திரத்தை தரிசனத்தை வாஸ்தா வெளிப்படுகிற உண்மை அந்தியோக்கஸோட கூட எந்த நிலையில ஒப்பிட்டு வரல. இனியும் நான் அந்தியோக்கஸ் சொல்லுவேன், நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஏன் வெளியே வந்தேன் என்று சொன்னா, நான் 1 வருடம் காலமாக ஐயோ அங்கலத்தன் புலம்புனேன். You have no mind to accept and search the truth. The Holy Spirit is going out of the people. பசுத்தாவியானவர் எடுபட்டு போய் கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மிக அழகாக சொல்லுகிறது. நான் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்பு அந்தியோக்கஸ் ராஜா அல்ல, ரோமராஜா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே, நன்றி ஆண்டவரே. மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி, குழப்பங்களை தெளிவுபடுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒருவரு கூட குழப்பம் அடைந்து விடப்படாது. குழப்பம் செய்கிறவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு விலகியிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஒருவேளை அறியாமலே வஞ்சிக்கப்பட்டு இருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளைகள் உண்மையில் அறிந்து கொண்டு ஆண்டவர் பக்கம் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்புமிக்க பரமபிதாவே. ஆமென். சோஸ்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.